மக்களே பெரிய நண்டாமா இருக்கிறதுலே பெரிய நம்ம ஏற்கனவே பிடிச்ச நண்டு பாருங்க, இருக்கிறதுலே பெரிய நண்டுங்க. அம்மாயே எவ்வளோ பெரிய நண்டு! இதே ஒரு 4 நண்டு பிடிச்சா போதும் போடா. கறி மசாலா, தேவையான அளவு கறி மசாலா. டடா இதுக்கு தான் மக்களே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். இதுக்கு தான் மக்களே அப்படியே சாதத்தை கூட வச்சு அப்படியே வலிச்சு அப்படியே அடித்தோம்னா வச்சுங்க. நண்டு ரோஸ்ட்டு, அது குளத்து நண்டு. ஆஹா, நாட்டு நண்டு. இன்றைக்கி ஒரு புடி தான் மக்களே. எல்லோரும் வாங்க மக்களே, சாப்பிட்லாம். வெல்கம் டு மக்களே, நான் உங்கள் ட்ராவல் தமிழன் சார். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, எங்கள் ஊருக்கு தான் மக்களே வந்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் நண்டு பிடிக்கலாம் தான் மக்களே வந்திருக்கோம். இன்றைக்கி வீடியோ நண்டு வீடியோ தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தரமாக இருக்கும். நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா, சஞ்சீவி அவர் தான் வந்திருக்கார். இவர் தான் இன்றைக்கி நண்டு பிடிக்க போகிறாரு, நம்ம சமைக்க போகிறோம். சஞ்சீவி கிடச்சிருமா? கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பி ரொம்ப ஆழமாக பறித்து வச்சுருக்கோம். ரொம்ப டீப்பில் கீழே வரையும் போயிருக்கு. இதுதான் டூல்ஸு நண்டு பிடிக்கிறதுக்கு. நண்டு பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கையை உள்ளே வச்சுருக்காரு. நண்டு பிடிச்சிட்டா செஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துருவோம் மக்களே. வெற்றிகரமாக நண்டை பிடிச்சிட்டாரு நம்ம சஞ்சீவு. இங்கே பாருங்களேன், நல்லா சைஸாகவே இருக்குது. கீழே விட்டு காட்டுற பாருங்க. இந்த நண்டை பிடிக்கும்போது பின்னாடி பிடிச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி இது தெரியாமல் பிடிச்சிங்கன்னா கொடுக்க உங்களை போட்டுரும் நண்பர்களே. நம்ம நண்டை பிடிச்சிட்டோம். இப்போ 2வது வலையை பார்த்து வச்சுருக்காரு சஞ்சீவ். நண்டு இருக்குமா அந்த வலையில்? இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குமாடா? அதெல்லாம் இருக்கும். சரி வாங்க, தோண்டி பார்த்துருவோம். கடையுமே தெரியுது பாருங்க, கால் வச்சு. அதான் நண்டோட கூடு, அதாவது கலடு அப்படிம்பாங்க. வலை சைடில் இருக்க மண்ணெல்லாம் பறிச்சாதான் நம்ம கை உள்ளிட்டு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏதாவது செஞ்சுவேன். ஆமாம், ஏன்னா கையும் உள்ளே போகாது. நம்ம பிடிச்சிட்டு வந்த நண்டு அந்த சட்டிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கிறோம். மண் பாருங்க, நல்லா களிமண் நாட்டம் இருக்குங்க. இதில் தாங்க பழைய காலத்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த மண்ணுக்கு பேர் என்ன செஞ்சு? சுக்கா மண். இதில் தான் வீடெலாம் கட்டியிருக்காங்க. பழங்காலத்தில் வீடெல்லாம் நம்ம ஊர்லேயே அந்த கோவிலெலாம் இந்த வச்சு தானே கட்டினாங்க. ஆமாம், இந்த ரொம்ப ஸ்ட்ராங் மக்கள் இந்த மண். அப்படியே நம்ம களிமண் தான், களிமண்லேயே இது ஒரு ரகம் சுக்கா மண் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருக்கும். நண்டை பிடிச்சே தீரும் அன்றைக்கி. உள்ளது நண்டு இருக்கா செஞ்சீவா? இருக்குது. ஆஹா, 2வது நண்டை பிடிச்சிட்டாரு செஞ்சீவு. அப்படியே எடுத்து போகிறோமா? அப்படியே எடுத்துட்டான் பாருங்க. 2வது நண்டு, இதுவும் ஓரளவு சைஸாகவே இருக்குது. தண்ணியில் கழுவிடலாம். செஞ்சு இதை கழுவிட்டு அந்த சட்டியில் போட்டுடலாம். நண்டை காமி செஞ்சு. நல்லா சைஸாகவே இருக்குது. நல்லா கறிக்கு நல்லா தேரும். 2 நம்ம பிடிச்சிட்டோம் நம்புறேன். இது நமக்கு பத்தாது, நம்ம இன்னும் நிறையா பிடிக்கணும். மக்களே 3வது நண்டை பிடிச்சிட்டோம். நம்ம பிடிச்ச நண்டுலேயே இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கு மக்களே இந்த நண்டு.
நம்ம அந்த மரத்து பக்கத்தில் தான் மக்களே நண்டு பிடிச்சோம். அங்கே ஒரு 5 நண்டு பிடிச்சோம். அங்கிட்டு வலை அவ்வளோதான் இருந்துச்சு நண்டோட வலை. நம்ம வந்து உங்களை தெரியிறாருங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த சைடு நிறையா நண்டு இருக்குது மக்களே. குளத்துக்கு அக்கறை வந்து நிறையா நண்டு இருக்குது. இங்கே போகும்போது அங்கே ஒரு 4-5 வலையை பார்த்துட்டு தான் போனேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். மக்களே பெரிய நண்டாமா இருக்கிறதுலே பெரிய, நம்ம ஏற்கனவே பிடிச்ச நண்டு. இப்போ பாருங்க இருக்கிறதுலே பெரிய நண்டுங்க. அம்மாயே எவ்வளோ பெரிய நண்டு! இதே ஒரு 4 நண்டு பிடிச்சா போதும் போடா, இவ்வளோ பெருசு. இதெல்லாம் சட்டியில் ஓட்டிலாம் ஓடி போயிருமே. பாருங்க அதை கழுவு செஞ்சு தண்ணியில் கழுவு. மரத்து நண்டுங்க அன்னைக்கு ஒரு புட்டே பாருங்க. அப்பா ஏனுங்க அம்மாயே. அலசு அது நல்லா இருக்கிறதுலே பெரிய பட்டா சைஸ் மக்களே. இன்னும் இதே மாதிரி சைஸாக ஒரு 4 நண்டு பிடிச்சோம்னா நமக்கு போதும். பாருங்க நம்ம பிடிச்சதுலேயே கொஞ்சம் வலுவான நண்டு. இதெல்லாம் கையை கண்டிப்பாக எடுத்துரிஞ்சிடும், அந்தளவு பவர். மேலே ஒரு போகிறோம் நமக்கு அந்த பெரிய நண்டை பிடிச்சோம். அது பக்கத்துலேயே இன்னொரு வலை ஒன்று இருக்குது. இது பக்கத்துலேயே 4-5 வலை நிறையா இருக்குது மக்களே. இங்கே பாருங்க அந்த நண்டை மேலே ஏறுது. இது எதுக்குன்னா அந்த நண்டு மேலெல்லாம் இந்த அடியை போட்டு அப்படியே நண்டை உள்ளே உட்கார வச்சிடலாம்ல, அதுக்காக தான். வாங்க அந்த நண்டை உள்ளே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்ப்போம். இது பக்கத்துலேயே தண்ணி இருக்கனால இந்த இதில் ஃபுல்லாக தண்ணியில் ஏறிக்குது மக்களே. வலையில் தண்ணி ஃபுல்லாக ஏறிக்குது. ஊறி உள்ளே வைக்குது அப்படி. தண்ணி ஊறி உள்ளே வைக்குது. இந்த வலையில் நல்லா பெரிய சைஸான நண்டு உள்ளே இருக்குது மக்களே. கையை உள்ள விட்டாவே கிடைக்குதாமா, அந்தளவு பெரிய நண்டாகவே இருக்குது. என்னையும் ஒரு நண்டு போட்டுச்சு மக்களே கையில். ரத்தம் வேறு வருது கையில். எங்க எடுக்கிறேன் பாத்ரூ. அம்மா நல்லா சைஸு மக்களே. இந்த சைடு நிறையா சைஸான நண்டாவே நிறையா இருக்குது. பாருங்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நண்டு கிட்ட பிடிச்சிட்டோம்ல. நல்லா சைஸாகவே ஒரு 2 நண்டு கிட்ட பிடிச்சிட்டோம். பாருங்களேன் இங்கெல்லாம் எவ்வளோ வலை போகுதுண்ணா. எல்லாம் பெரிய நண்டு தான் மக்களே. ஒன்று கூட சைஸுக்கு எல்லாம் பெருசு தான். பாருங்க எவ்வளோ பெரிய பந்துன்னு. இங்கே ஒரு பெரிய பந்து ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே இருப்போம். அதுக்குள்ளே ஏதாவது பெரிய நண்டு இருக்கான் பார்ப்போம். நாங்கள் 2 வேலையாக பிடிச்சிட்டாரு மாட்டேன் ரெண்டு. நம்ம சஞ்சீவ் வாங்க இந்த நண்டு எப்படி மேலே வருதுன்னு. மக்களே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரையும் நண்டு பிடிச்சிட்டோம் மக்களே. இது போதுன்னு நினைக்கிறேன் வறுவலுக்கு. அங்கே முடிஞ்சால் இன்னொரு நண்டு பிடிப்போம், இல்லைனா இதுவே நம்ம வறுவல் பண்ணிடுவோம் மக்களே. அவ்வளோதான், நம்ம சமைக்க ரெடி ஆகிட்டோம். இங்கே தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க க்ளீன் பண்ணலாம். வாங்க எவ்வளோ பேர் நண்டானே.
தண்ணியில் அலச போகிறோம். நம்ம இந்த கம்மா தண்ணியிலேயே ஒரு அலசு அலசிக்கலாம் மக்களே. அலசிட்டு நம்ம தண்ணி கொண்டு வந்திருக்கோம், ஆர்ஓ வாட்டர் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு அலசு அலசிட்டு அதில் ஒரு 2 அலசு அலசிடுவோம். நல்லா க்ளீன் ஆகிரும். நல்லா மண் இல்லாமல் அலசிடுச்சு. அதுலேயே ஒரு 2 அலசு அலசிட்டோம் மக்களே. இது ஒரு 3வது அலசு. இதில் ஒரு அலசிட்டு நம்ம கொண்டு வந்திருக்க நல்ல தண்ணியில் ஒரு அலசு அலசிக்கலாம். அலசிட்டு வந்தோம். இந்த தண்ணியில் ஒரு அலசு அலசிடுவோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். இந்த உலக்கிறதுக்கு பாருங்கள், இதில் போட்டு நம்ம இடித்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிறோம், தரமாக தான் வரும். அப்படியே இதை கிட்ட வந்து காட்டு. அதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு இடிச்சுப்போம். ஓகே மக்களே, உங்களுக்கு தேவையான பொருள் தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம வந்து கறி மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுறோம் அந்த நண்டு வறுவலுக்கு. வேறு எந்த பொடியும் போடுறதில்ல. இதயம் நல்லெண்ணெய், இதயத்துக்கு நல்லது. அப்புறம் நண்டு. வாங்க மக்களே, நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு சமைக்க போவோம். நம்ம சஞ்சீவ் தான் மக்களே அடுப்பு பற்ற வைக்கிறாரு. ஒரே தீக்குச்சியில் 10 வாரம் பார்ப்போம். மக்களே, அடுப்பு ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் விறகு வச்சு நல்லா பற்ற வச்சுப்போம். சட்டியை வச்சாச்சு மக்களே. சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றுவோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம இதை போட்டுடலாம். மக்களே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் மக்களே. அப்படின்னா கொஞ்சம் கறிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வதங்கினோடனே நம்ம தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு அதை உள்ளே போட்டுப்போம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். நம்மக்கிட்ட கரண்டி இல்லை, அதனால் வந்து பனை உலையவே வந்து கரண்டியாக செஞ்சு இதை நம்ம கிண்ட போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கரண்டி எடுத்து கிண்டி செஞ்சு மக்களே. தக்காளி வெங்காயம் சூப்பராக வதங்கிடுது. கொஞ்சம் லைட்டாக விறகு வச்சுப்போம். நான் செஞ்ச கரண்டி எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கா? நம்ம பிடிச்ச நண்டு சூப்பராக ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். குளத்து நண்டு. இதை நண்டாக கிண்டிக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நண்டு வந்து லைட்டாக இது வதங்கட்டும், நல்லா கொஞ்சம் வேகட்டும். இதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் மக்களே. சேர்த்துட்டு நல்லா கிளறுவோம். லைட்டாக தண்ணி எடுத்து செஞ்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும்.
கறி மசாலா ஆட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். கறி மசாலா தேவையான அளவு கறி மசாலா போதும். நம்ம அப்படியே நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக பெரட்டின மாதிரியே வச்சுருவோம். ரொம்ப இதாக வேணாம், தண்ணியாக வேணாமல் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருவோம் மக்களே. அப்போ தான் நல்லா டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி வாங்க, இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நல்லா வேகட்டும். மக்களே, இப்போ நம்ம வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க டேஸ்ட் பார்த்துருவோம். மக்கள் வேறு லெவலில் இருக்குது மக்களே. சத்தியமாக பொய்யெல்லாம் சொல்லலை, நிஜமாவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம போட்ட ஐட்டம்லாம் பாருங்களேன், எதுவுமே நம்ம மசாலாவும் இங்கே போடல. கறி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம். மிச்சது எல்லாமே இடித்து போட்டிருக்கோம் மக்களே. அதான் மக்களே இந்த டேஸ்ட்டுக்கு காரணம். லைட்டாக மட்டும் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மட்டும் லைட்டாக கறி மசாலா சேர்த்துப்போம். மக்களே, சத்தியமான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அடிப்போலி மக்களே, வேற லெவலில் இருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் தான் மக்களே, இறக்கிட்டு சூப்பராக சுவைக்கிறோம். லைட்டாக ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு இறக்கிட்டு போய் சாப்பிடுவோம். இல்லை அவ்வளோதான், நம்ம இறக்க போகிறோம். செஞ்சு பார்த்து அப்படியே மெதுவாக இறக்க பார்ப்போம். அப்படியே கீழே 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 கூட கீழே வச்சுட்டு கூட நம்ம இறக்கலாம். ஓகே, டன், வச்சாச்சு. நம்ம இலையில போட்டு சுவைக்க போகிறோம் மக்களே. சட்டி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால எங்களுக்கு இறங்க ஆஹா ஆஹா டட்டா சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சுவே. ஆஹா அட்டடா எப்பா ஆஹா. இதுக்கு தான் மக்களே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். இதுக்கு தான் மக்களே. அப்படியே சாதத்தை கூட வச்சு அப்படியே வலிச்சு அப்படியே அடித்தோம்னா வச்சுங்க, ஆஹா அப்படியே அமிர்தமாக இருக்கும். இங்கே பாருங்க, நண்டு ரோஸ்ட்டு, அது குளத்து நண்டு. ஆஹா, நாட்டு நண்டு. இன்றைக்கி ஒரு புடி தான் மக்களே. எல்லோரும் வாங்க மக்களே, சாப்பிட்லாம். எல்ஸ் சஞ்சீவு அவன் தான் இன்றைக்கி வந்து டேஸ்ட் பார்க்க போகிறான். டேஸ்ட் பார்த்து சொல்லி சஞ்சீவ் எப்படி இருக்குண்ணா? ஆஹா, கருக்கு முறுக்குன்னு இருக்குது. என்ன ஒரு ஏதாவது சொல்லி செஞ்சு ரியாக்ஷன் எப்படி இருக்குது? மிக மிக ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இது வரையும் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. பொய்யெல்லாம் சொல்லி இல்லை, நிஜம் நல்லா இருக்கு. மாதிரி இப்போ நம்மளாம் தனியாக சாப்பிட்றது வேறு, வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது வேறுங்க. அது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட். காட்டு வருவில் இனிமேல் காட்டு வருவது தான் மக்களிங்க. பாருங்க, அடடா இட்லிக்கும் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இங்கே பாருங்க, அப்படியே எண்ணெயோட. என்ன மக்களே, உங்களுக்கு ஒரு பைட் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா பட்டா பீஸ் எடுத்துப்போம். பட்டா பீஸ் இதான் சாப்பிட போகலாம். அப்படியே அந்த கிரேவியை தொட்டுட்டு அடிப்போம் மக்களே. வேற மாதிரி அப்படியே வெங்காயம், இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இந்த கருவேப்பிலை, இந்த நண்டு 3 சேர்ந்து அப்படியே ஒரே பைட்டா. நினைச்சுத்தான் மனோபோலகம் முழுவதும் பறக்குது.